ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த பண்ணையிலேருந்து என்ன சொல்லுவாங்க, தோட்டத்து தயிர், தோட்டத்து பால், அந்த பாலை காய்ச்சி அந்த மேலே வந்துட்டு ஆடையை கொஞ்சம் துணியாட்டிருக்கும் வரும், அதை எடுத்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதையை வந்து ஒட்டுமொத்தமாக எடுத்து இந்த ஒரு அலுமினிய பாத்திரத்தில் இப்படி அந்த வெண்ணெய் கிடச்சது இல்லையா, அந்த ஆடையெல்லாம் சேர்த்து வச்சது இப்படி பண்ணினேன்னா அப்போ இந்த மாதிரி தெளிஞ்சு எண்ணெயாட்ட அப்படியே குடுகுடுன்னு வந்துச்சு. அது இதை கலெக்ட் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சோண்டு அப்படியே அந்த ஆடையோடது அப்படியே இருந்துச்சு கெட்டியாக. உடனே நான் என்ன பண்ணினேன், பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு, கொஞ்சமாக பால் ஊற்றி சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு இதை அப்படியே சிம்மில் வச்சு, அடுப்பை சிம்மில் வச்சு, சின்ன தீ தீ என்ன சொல்லுவோம், சிம்மில் வச்சு இப்படி கிளறினேன். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு அதான் ஆர்வம் தாங்க முடியல. உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து கடையில் வாங்குறதுக்கு வீட்லேயே பண்ணலாம். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது என்னோடய பொண்ணுக்கு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது மாதிரி 2 பகுதி, ஒன்று எங்கள் வீட்டுக்காரும் நானும் சாப்பிட்டுட்டோம். இது என்னோடய 2வது பொண்ணுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவளுக்கு சர்ப்ரைஸ். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பால் அல்வா. நம்மளே இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள்.